ஜம்மு காஷ்மீர் நடந்தது நாளைக்கு நமக்கும் வரும் என்று தெரிகிறது. மாநிலங்கள் இருக்கக்கூடாதுன்னு வருது. தமிழ்நாட்டுக்கு இந்த அபாயம் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் ஏன் கேட்கவில்லை? அவங்களுக்கு தெரியாதா? ஏன்? அவர்கள் எல்லாம் இந்திய தேசியத்தில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர்கள். இந்திய தேசியம் என்றால் என்ன? இந்தி, இந்தி, சமஸ்கிருதம், ஆரிய பிராமணர், ஆரிய வைசியர், இவர்கள் தான் ஆளும் இனமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் அடையாளம் இந்தி. எனவே குஜராத்தியான மோடியினுடைய இன்றைய அடையாளம் இந்தி. அவர் போட்டியிடும் தொகுதி காசி. அவர் பேசுவதெல்லாம் முழுக்க முழுக்க இந்தி மட்டுமே. ஐநா மன்றம் போனாலும், அமெரிக்கா செனேட் போனாலும் பேசுவதெல்லாம் இந்தியில் மட்டுமே. இந்தி முகம், இந்தி முகம், இந்தி வெறி. அதனுடைய பொருள், இந்திக்காரன் ஆதிக்கத்தின் கீழ் தமிழர்கள் போன்றவர்கள், தெலுங்கர்கள் போன்றவர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், மற்றவர்கள் எல்லாம் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்திக்காரனுக்கு கீழே கிடக்க வேண்டியவர்கள் என்ற உளவியல். இது பாஜகவுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களுக்கும் அதுதான். அதான் ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு அநீதி நடந்திருக்கிறது. காங்கிரஸ் இதை ஆதரிக்கிறது, அதை எதிர்க்கவில்லை. கொண்டு வந்த முறை சரியல்ல என்று சோனியா காந்தி பேசினார், அவர் மகன் பேசினார், அவர்களுடைய பிரச்சார பீரங்கி ப. சிதம்பரம் பேசினார், உச்ச நீதிமன்றத்தை பதிர்ப்பை பாராட்டுகிறார். இப்படி இந்தியாவில் பிற பகுதிகள் இப்படி இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில், கேரளாவில் வந்துகிட்டு இருக்கு, மற்ற மாநிலங்களில் வரும், இன்னும் பட்டு வரும். ஆனால் நாம் தமிழினம் இந்திய துணைக்கண்டத்தில் முன்னோடியாக ஒரு தேசிய இனங்களின் கூட்டாக இந்தியா இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து தமிழ்நாடு தமிழர்க்கே என்று 38 முழக்கம் கொடுத்த இனம் நம்ம இனம். தொடர்ந்து இங்க கூட குறைச்சா இருக்கலாம், தப்பு இருக்கலாம், நாடக நடிப்பு இருக்கலாம், ஆனால் இங்க மாநில சுயாட்சி அரசியல் வச்சாதான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கலாம் என்ற உளவியல் இருக்குல்ல. கருணாநிதிக்கே எதிரெதிரான 2 பகை முகாம்களில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கருணாநிதி. ஆற்றல் பெற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் கூட மாநில தன்னாட்சி கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய தமிழ் இனத்தினுடைய உணர்வு. எனவே நாம் புரிந்து கொண்டு நம்முடைய ஒற்றுமையை, நம்முடைய எழுச்சியை, நம்முடைய விழிப்புணர்ச்சியை வெளிப்படுத்தினால்தான் வெகு மக்கள் போராட்டங்கள் நடத்தி நம்முடைய தாயகத்தை பாதுகாக்க, தாயகத்தினுடைய உரிமைகளை மீட்க நாம் துணிவு எடுத்து முடிவெடுத்தால்தான் நாம பாதுகாக்க முடியும். மற்ற இனங்கள் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தார்கள். ஐநா மன்றம் பான் கி மூன் அமைத்த குழு, இது ஒரு குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், படுகொலை நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி விசாரணை போட வேண்டும், ஐநா மன்றம் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைத்தது அவர் அமைத்த பான் கி மூன் அமைத்த குழு. இந்தியாவில் எந்த மாநிலமாவது கண்டிச்சதா அந்த படுகொலையை? நீ எல்டிடியை ஆதரிக்க வேண்டாம், விடுதலை புலிகள் அழித்ததை பற்றி நீ குறை சொல்ல, நீ விமர்சிக்க வேண்டாம், உனக்கு அது விருப்பமா இருக்கும். அப்பாவி தமிழர்கள், தமிழர் என்றாலே அப்பாவி எல்லாம் குற்றவாளி என்பதுதான் இந்தியாவில் பல பேருடைய எண்ண ஓட்டம். அவர்கள் எப்படி ஈழத்தில் நடந்துட்டாங்களோ இப்பதான் ஜம்மு காஷ்மீர் நடந்துவாங்க. பட்டு தேர்ந்த இனம் நம்ம இனம், பட்டறிந்த இனம் நம்ம இனம். ஒப்பிட்டு பார்த்துக்கங்க, விழிப்போடு இருங்கள்.